ஹலோ, நான் ரவி பேசுறேன்ப்பா. ரவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும். நான் இப்போ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கவாலி வீட்ல தானே? இல்ல, வாண்டியார் வீட்டுல. என்ன சொல்ற? உண்மையதான்ப்பா சொல்றேன். எப்படியோ புத்திசாலித்தனமா வாண்டியார் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். ரவி, பெரிய நாயகி மேல எனக்கு கோவம் இருந்தாலும் நீ ரிஸ்கான இடத்துல இருக்கேன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்குப்பா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மாவையும் தங்கச்சியும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கண்டிப்பா அஞ்சலியோட தான் நம்ம வீட்டுக்கு வருவேன். நீ செய்வப்பா. எப்படி அந்த பொண்ணோட தான் வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. என்னங்க இது? படிக்கிற பையனை பொண்ணு படி அனுப்பிட்டு வந்து அவளோட தான் வரணும் வர சொல்றீங்க. நீங்க அவனுக்கு அப்பா மட்டும் இல்லைங்க, ஒரு காலேஜ்க்கு ப்ரொஃபசர். பையனுக்கு இப்படி அட்வைஸ் பண்றது? இது கம்ப்யூட்டர் யுகம். படிப்பை நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. இருந்த இடத்துல இருந்தே படிக்கலாம். எத்தனை வயசுல வேணாலும் படிச்சு பட்டம் வாங்கலாம். ஆனா மானம் ஒரு தடவை போனா திரும்பி வராது. இப்ப நம்ம புள்ள ஒரு 6 மாசம் உடம்பு சரியில்லாம படுத்தான்னு வச்சுக்க. நீ என்கிட்ட வந்து என்னங்க நீங்களே ப்ரொஃபஸரா இருந்துகிட்டு பையனை படுக்க வச்சுட்டீங்க, படிக்க அனுப்புங்கன்னு சொல்லுவியா? குணமான பிறகுதானே பரீட்சைக்கு அனுப்புவ. அதே மாதிரி என் பையன் பெரிய நாயகி பொண்ணு அடைஞ்ச பிறகு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுவா. பட்டானுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. வாங்க போலாம். பட்டான் 4 நாளா தலைமறை வரந்தான். நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருந்து டுடே தே காட்டி படிக்க வேண்டிய குழந்தைங்களை வேலைக்கு சேர்த்து அவங்க ஏன்டா அடிமையாக்குறீங்க? எங்க ஊருக்காரங்க தட்டி கேட்டா அந்த பசங்க திருடிட்டாங்கன்னு அவங்க மேல பழி சுமத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னியாமே. செய்யாது சார், சத்தியமா இனிமே செய்யாது சார். செய்யறது இல்ல, அப்படி நினைச்சாலே தலை தனியா போயிரும். சொல்றது வாண்டையார், வரதராஜ வாண்டையார். என்னடா நம்ம ஊருக்கார இப்பெல்லாம் நடந்துக்கிறான்னு பாக்குறியா? இந்த வாண்டையார் அப்படிதான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீங்க நல்லவரா கெட்டவராங்கிறது என் கதை உங்களுக்கு தெரிய வரும்போது தெரியும். Forget பட்டான். You hit after feel. Child labor matter, no feel. என்னங்கய்யா தமிழ் வீட்டில் இங்கிலீஷ் வாட வீசுது? 1980 I studied Dadabhai Naoroji College. I always speak English. You are after all Kirnalikuppam fellow, village fellow. Even you don't know how to spell English. 1 minute. நான் சொல்றத உங்களால திருப்பி சொல்ல முடியுமா? எஸ். எந்த பாஷை? இங்கிலீஷ் 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 இங்கிலீஷா? எனக்கு ரொம்ப ஈஸி. சொல். சிம்பிளா உங்களை ஒண்ணு கேக்குறேன். என்ன? குட் பிளட் பேட் பிளட். இத ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானே. குட் பிளட் பிளட் பட். பிளட் இல்ல, பேட் பேட் பேட். உங்களுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் தரேன். சரி. அதுக்குள்ள இந்த 2 வார்த்தையை 10 முறை கண்டினியூஸா சொல்லிடுங்க பாப்போம். சொல்லிடுறேன். வெரி சொல்லுங்க. குட் பிளட் பிளட். சரியான வேலை கொடுத்த. குட் பிளட் பிளட் பிளட். ஐயோ, குட் பிளட் பிளட் ப்ளட் எங்க வந்தது? குட் பிளட் பிளட். ஐயோ, பிளட் பிளட் ப்ளட். கிராமத்தானுக்கு இங்கிலீஷும் பேச தெரியும்னு காட்டிட்டேன். ஹலோ, கொடுங்க வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்றேன். இத பாரு. நீயா? ஏன் என்ன தப்பு? எங்க அம்மா சமையல் பண்ணும்போது எத்தனை முறை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது பெத்த பாசம். ஆனா எனக்கு நீ அதை விட பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நீ என் புருஷனுக்கு வேலை கொடுத்த பாரு, அதான். உன அல்டாப் இங்கிலீஷ் பேசி எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருப்பாரு. நீ அவரை 2 வார்த்தை சொல்ல சொல்லி பசங்க வாய்ப்பாடு சொல்ற மாதிரி அவரை 100 தடவை சொல்ல வச்சுட்ட. நல்லா மாட்டினாரு. எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எந்த தொந்தரவும் இல்ல. சரி, அவர்கிட்ட கேட்ட மாதிரி உங்ககிட்டயும் சிம்பிளா ஒன்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் இல்ல, தமிழ் தான். ஒரு சின்ன கணக்கு தான். வேண்டாம்பா. ஒண்ணும் இல்ல. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா நஷ்டம். நஷ்டமா? எப்படிக்கா? மூளைக்கு வேலை கொடுங்க. ஓகே? என்னடி 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் தானே? A good blood, a bad blood, a good blood, bad blood. இந்த ராஜா
100 ஆளுக்கு 1000 ரூபாய் கையில கொடுத்து 3 தியேட்டர்ல 300 டிக்கெட் வாங்கி ஒரே வாரத்துல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் பாஸ். அதுக்கே வகுறீல டேய், உங்களெல்லாம் மும்பை தேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்க வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேனா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எங்க அண்ணன் மேண்ட போய் நான் ஒரு பெரிய டான் ஒரு பிட்ட போட்டேன். அவன் என்ன வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாடா. யாரு? ஹலோ, யாருங்க? நான் தான் ரவி பேசுறேன். நான் அந்த வாண்டியார் வீட்டுல நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன். என்னோட இந்த செட்டில்மெண்ட் காரணம் நீங்க என் மேல வச்சிருக்க சென்டிமெண்ட் தான். வாண்டியார் கூட நான் அவர் வீட்லயே தங்க சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அட பாவி டேய், என்னைய அவங்கிட்ட மாட்டி விட்டுவிட்டு நீ அந்த வீட்டுல செட்டில் ஆயிட்டியாடா? நான் அவனுக்கிட்ட எப்ப சுக்கணும்னு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்னது? குழந்தை சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு போலீஸ் உங்களை அப்படியே வரைஞ்சிட்டாங்க. வரைஞ்சிட்டாங்களா? நேர்ல பாக்குறத விட போலீஸ் வரைஞ்ச படத்துல நீங்க ரொம்ப சுமாராவே இருக்கீங்க. பாம்பே பூரா உங்களை போலீஸ் தேடுறதால நீங்க இந்த ஊரை விட்டு ஓடி போறது பெட்டர். அதே சென்னையில இருந்து மும்பை வந்து நீ வாண்டியார் வீட்டுல செட் ஆகிறதுக்காக மும்பைல இருந்து என்ன ஊரை விட்டே விரட்டுறேடா. நியாயமால இது எங்க இங்க இருந்து அமௌண்ட காணா? அதே ரவி, ஹாய். ரவி, என்ன பண்ற ரவி? Love. What is this nonsense? Come on sweetheart. இது என் பெட்ரூம். Nice room. நீ இதுக்குள்ள இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்க? பின்ன உன் ரூம்க்கு நான் வராம என்ன அந்த வாண்டியார் பையனா வருவான்? ரவி, என்ன நீ வாய மூடிட்டா நான் கத்த மாட்டேனா? வாண்டையார் வாண்டையார் நல்லி எலும்பு கடிக்கும் வாண்டையார். ஐ லவ் அஞ்சலி வாண்டையார். ஐ லவ். உங்க அம்மாவோட பாதுகாப்புல நீ இருந்த வரைக்கும் உன்னோட விரல கூட என்னால தொட முடியல. ஆனா வாண்டியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் கூட எப்படி பெட்ல உருண்டுட்டு இருக்கேன் பாத்தியா? இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்க அம்மா பெரிய நாயகிக்கு నేను చాలా థ్యాంక్స్. ப்ளீஸ் ரவி, இங்க இருந்து போயிடுறா. கவலைப்படாத, இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்கேன். அதாவது மண்டே பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பஞ்ச வாங்குறது 100 ரூபாய், விக்கிறது 150 ரூபாய். எப்படி நஷ்டம் வரும்? குட் பிரெட், பேட் பிரெட். 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் தானே? நஷ்டம் எப்படி வரும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உங்க அம்மா இங்க வர்றதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ண உங்க கல்யாணத்துக்கும் இன்னும் 20 நாள் தான் இருக்கு. அதனால இந்த 20 நாளுக்குள்ள நீயே உன் மாமா கிட்ட போய் ரவி உங்க ஊருக்காரன் இல்ல என் காதலன்னு சொல்லிடு. இல்லைன்னா என் கூட வா, நானே உன்னை உன் மாமா கிட்ட கூட்டிட்டு போய் நீ என் காதலிங்கிறத சொல்றேன். ரவி, அத்தோட அவர் உன்னை கொன்னுடுவாரு. அவர் கொன்னுடுவாருங்கிறதுக்காக அவர் பையன் உன் கழுத்துல தாலி கட்டும்போது என்னன்னா அச்சதை போட்டு போக சொல்றியா? எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு வேலையை சொல்லி இந்த ஊரை விட்டு ஓட சொன்ன உங்க அம்மா முன்னாடி நான் உன் கழுத்துல நிச்சயம் தாலி கட்டுவேன். ஒரு வேலை இப்படிலாம் நான் பண்றது தப்புன்னு நீ நினைச்சா, இதுலலாம் உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா இந்த நிமிஷமே நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். ரவி ப்ளீஸ் போகாத ரவி, என்னை விட்டு போகாத.